அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச உலகா திவ்ய திருடேசனம் ராமலிங்கமயம் ராமலிங்கம் ராமலிங்கமயம். வந்தாலும் சாமி வணக்கம். வந்தாலும் வணக்கம் ஐயா. யார் பேர போல வணக்கம் ஐயா. 9 பேர் இருக்காங்க ஐயா. பேர போல தெரியாதவங்க அப்படிங்களாங்க ஐயா. போல பேரே ஒருத்தரும் தெரியல. தெரியலங்கய்யா. வெளியே போயிட்டு வாங்க. வெளியே வேலை வர கஷ்டம். சரி, இன்னைக்கு 76வது பாட்டு. 26. சரியா படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். என் அரசே, என் உயிரே, என்னை ஈன்ற என் தாயே, என் குருவே, எளியேன் இங்கே தன் அரசே செலுத்தி எங்கும் உழலா நின்ற சஞ்சல நெஞ்சகத்தாலே தயங்கி அந்தோ மின்னரசே பெண்ணமுதே என்று மாதர் வெய்ய சிறுநீர் குழிக்கண் விழவே எண்ணி கொன்னரை சேர் கிழக்குருடன் கோல்போல் வீணே குப்புறுகின்றேன் மயலில் கொடியனேனே. என்னை ஆட்கொண்ட என் ஆண்டவனே, என் உயிராய் விளங்குகின்றவனே, என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த என் ஆசானே, எல்லா இழிந்த குணங்களையுடைய நான் இந்த உலகிலே என் விருப்பம் போல நடந்து கொள்கிறேன். எனக்கு நானே அரசனாக இருந்து யார் பேச்சையும் கேட்காமல் என் மனம் என்ன சொல்கின்றதோ அதன்படி நடந்து கொள்கிறேன். இங்க முக்கியமான விஷயம் வருது இன்னைக்கு. என்னை ஆட்கொண்ட என் ஆண்டவனே, என் உயிராய் விளங்குகின்றவனே, என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்த என் ஆசானே, எல்லா இழிந்த குணங்களையும் உடைய நான் இந்த உலகிலே என் விருப்பம் போல் நடந்து கொள்கிறேன். சரி, எல்லா இழிந்த குணங்கள்லாம் சொல்லுங்க சாமி. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், அகங்காரமா? அவ்வளவுதானா? தெரிஞ்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துப்படி நடந்துகிட்டு இருக்கிறான்ப்பா சாமி. எனக்கு நானே அரசனாக இருந்து யார் பேச்சையும் கேட்காமல் என் மனம் என்ன சொல்கின்றதோ அதன்படி நடந்து கொள்கின்றேன். சரி, இதுல என்ன பிரச்சனை? அடுத்த வரிதான் பிரச்சனையா? படியுமா. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை முதலிய எல்லா ஆசைகளிலும் சஞ்சலம் கொண்டதாக என் நெஞ்சம் சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த மனம் எப்படியெல்லாம் உழலுகின்றது? பற்றுவது மண்ணாசை, பொன்னாசை, புகழாசை, பெண்ணாசை முதலிய எல்லா ஆசைகளிலும் சஞ்சலம் கொண்டதா? சஞ்சலம் எப்படி சாமி சொல்லுங்க, விளக்கி சொல்லுங்க. ஆசைப்பட்டா என்ன சஞ்சலம்? கிடைக்கலன்னா செஞ்சலாமா? கிடைச்சாலும் செஞ்சலாம். இப்ப நம்ம இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். எதனால இப்ப நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒரு வருத்தமோ, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, ஒரு கவலையோ இருக்கா? எல்லாத்துக்குள்ளயும் சொல்லுங்கப்பா மக்களே. ஒரு ஆளா வாங்க, முதல் கேட்போம். மூப்பாயா சொல்லுங்க, இருக்கா? எனக்கா? இல்ல, இந்த வயசுல இல்ல. இந்த வயசுல இல்ல. கதை விடாதீங்க சாமி, இருக்கு உங்களுக்கு, எனக்கு தெரியும். இந்த வயசுல கிடையாது. இந்த வயசுல சாமி எந்த ஒரு சஞ்சலம் இதெல்லாம் இல்லையா? இந்த ஒண்ணு கிடையாது. இந்த பொண்ணு கிடையாது சார். இப்ப ஒண்ணும் கிடையாது. ஓகே, அதெல்லாம் ஒரு வயசு இருக்கு. அந்த வயசு மேல வராது, போயிடும். ஓகே, சரி.
இப்ப சஞ்சல் வந்து வச்சுங்க, நான் சமயத்தில் ராய்க்கல, ம் சஞ்சல் சமயம் ராய்க்கல, ம் ஐயா சொல்லுங்க. கிட்டே பிடிச்சிருக்கல. ஜெயராமன் ஐயா இருக்கா? என்னய்யா இது சத்தகன் கேசவமூர்த்தி ஐயா, மகேஷ் சூர்யாம்மா. ஐயா முந்தில இருந்துச்சு இப்பெல்லாம் இல்லைங்கய்யா. பரவாயில்லையே, எல்லாரும் வேற லெவல் போயிட்டாங்களே. சரி, அது யாரு? ரெட்மி நோட் 13 ப்ரோ யார் யாரு? வாய் திறக்க மாட்டுறாங்களே. வினோதினியம்மா, ஐயா உங்களுக்கு எதுவும் ஐயா இன்னைக்கு கேக்குறாங்க. சொன்னீங்கன்னாக்கா இன்னைக்கு நல்ல நாள், அருள் கிடைச்சு சிரி தீந்துரும். யாரெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்களோ இல்லைன்னு சொல்றீங்களோ அவ்வளவுதான். இல்ல என்ன கேட்டீங்க? நெட் கிடைக்கல. ஐயா என்ன கேட்டீங்க? இல்ல, மனக்கவலை சஞ்சலங்கள் இப்படி எதுவும் இருக்கான்னு கேட்டேன். கவலைன்னு அப்படியெல்லாம் பெருசா இல்லையா? நமக்கு தேவை உலகியலுக்கு தேவையான சில விஷயங்கள் தேவைப்படும் போது நமக்கு சில டைம் தோணும். அப்படி பெரிய வருத்தம்னு இல்ல, நான் இன்னைக்கு கேக்குறேன், இன்னைக்கு எதுவும் இருக்கா? இன்னைக்கு சில விஷயங்கள் இருக்கு ஐயா. இருக்கு, ஓகே, விட்டுருங்க. எனக்கு இருக்கு. சமயம் உங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு யாருக்குமே இல்ல. அப்ப எனக்கு வினோதினி அம்மா 2 பேருக்கு தான் இருக்கு. சமே, எங்களுக்கு இன்னைக்கு அருளை கொடுத்தது முதல்ல இல்ல, யாரும் சொல்லி வயதுல அவரு இருக்கு இல்லன்னு தானே சமே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே, அவ்வளவுதான் முடிஞ்சு. எடுத்துவாங்க, எடுத்துவாங்க. வண்டி வண்டியா இருக்குன்றீங்களா? ஒரு சூழ் வண்டி, அப்புறம் 10 ஆளு சும, அந்த மாதிரி இருக்கா? சரி சாமி, இப்ப நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுக்கு மனக்கவலை இருக்குல்ல, ஏதாவது ஒரு கவலை இருக்கும். ஏதாவது என்ன 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 கவலை சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க வந்து பழுத்த பழம் சொல்லுங்கய்யா. கொஞ்சம் இந்த காலத்துல வந்து வீடு வாங்கணும், ஆபீஸ் வந்து நல்ல பேர் எடுத்து பெரிய ப்ரொமோஷன் ஆகணும், சமூகத்துல பெரிய ஆள் ஆகணும், எல்லா ஆசையும் நிறைய ஆசை இருந்தது. வீட்டில் பசங்க பிள்ளைங்க படிக்க வச்சு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களெல்லாம் அதை வாழ வைக்கணும். நம்மள அவங்க எதிர்பார்க்கக்கூடாது, அவங்க நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல பேரண்ட்ஸ் இப்படி வரணும், அதெல்லாம் இது பெருசாக இருந்து மனசு விட்டேன். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எல்லாம் இப்படி அவங்க படிக்க வச்சாங்க. வேலை ரொம்ப சம்பளம் கம்மி, லஞ்சம் இருந்ததுனால ரொம்ப வருமானம் கம்மி. அந்த கம்மியாகத்திலேயே படிக்க வச்சு எப்படியா படிக்க வச்சிடணும், எல்லாரையும் டிகிரி வாங்கி வேலை அமைச்சிடணும். அதாவது அவங்க வந்து நம்மளை எதிர்பார்க்கக்கூடாது வாழ்க்கையில், இந்த மாதிரி நாமளும் அவங்கள எதிர்பார்க்கக்கூடாது, இப்படிலாம் பிளான் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ ரொம்ப பாடுபட்டேன், எவ்வளோ அவ்வளோ பாடுபட்டேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது பெரிய ஒரு குருக்கிட்டே கலவாயினேன். தமிழ்நாட்டிலேயே கன்ஃபியூஸ் பண்ண குரு இருந்தாரு, அதான் எல்லாம் சொல்லுவார். கன்ஃபியூஸ் பண்ணாரு அவர்தான் சார். கன்ஃபியூஷியஸா? கண்பயிற்சி. கண் பயிற்சி, ஓகே. ஆமா, அவர் தான் பெரிய குரு. அவரு எல்லாரும் பெருங்களும் அவர்கிட்ட கத்துனதான். அவர் இதுல வந்து எவ்வளவு தொந்தரவு பண்ணாரு. வந்து உங்களுக்கு ஆளெல்லாம் என்கிட்ட சேர்த்துருந்தா 1 லட்ச ரூபா தரேன்னாரு. அது வேலையே கிடையாது, உங்க பயிற்சி ஒத்துக்க மாட்டேன், உங்க பயிற்சி சம்மந்தம் நல்லா பயிற்சி அது எங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் சேர்க்க மாட்டேன், அப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். அவர் ரொம்ப பண்ணிட்டே இருந்தாரு. இப்போ வீடு கட்டுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம் எனக்கு. புத்தகம் இருந்தேன், அவருக்கு வாங்கி பிளாட் வாங்கினேன், கடன் கொடுத்தாரு, பிளாட் வாங்கினேன். அவ்வளோ கஷ்டப்பட்டா இருந்தேன் நான். காலைல போய் 11th இப்போ வந்து சாமி, நீங்க கஷ்டப்பட்டீங்க. சரி, நான் இப்ப என்ன கேக்குறேன்னாக்கா, இப்ப ஏன் இந்த கஷ்டம் வந்து இப்ப துன்பம்னு சொல்றாங்கல்ல, துன்பம் வந்து ஓகே, இப்ப நம்ம வச்சுக்கோ சாமி, நோயினால வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா ஏதோ ஒரு இனம் புரியாத துன்பம் வந்து மனசுக்குள்ள இருக்கும், ஏதோ ஒண்ணு.
அது எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இனம் புரியாத தன்மை தெரிஞ்சா வரும். தன்மை வரும் நாமளா வரும். வருது. இனம் புரியாத துன்பம் இருக்கா? அதே தினம் புரியாத தன்மை வரும். தெரியாத தன்மை வரும், தெரியாத தன்மை இப்படி வரும். இருக்கு சாமி, நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. நேரக்கா வர மாட்டீங்க, பொடி வச்சு மறைக்கிறீங்க எல்லாத்தையும். நானா கடவுளே. நேரக்கா சொல்ல மாட்டீங்க, சுத்தி வளைச்சு வரீங்க நீங்க. சொல்லுங்க சாமி, போட்டு உடைங்க. நான் ஒண்ணு ஐட்டம் உண்டதை வளர்றேன். உங்களுக்கு இல்ல சாமி, அட கடவுளே, உங்களுக்கு தான் ஒண்ணு இல்ல முதலே சொல்லிவிட்டீங்களே. நான் எங்களுக்கு கேக்குறேன், எங்களுக்கு ஏன் துன்பம் வருது, கவலை எல்லாம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது, எதனால? எல்லாம் மனது பட மனசு. குரங்கு மனசு இல்ல. நான் என்ன சொல்றேன்னாக்கா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு துன்பம் தான், நினைச்ச மாதிரி வாழ்க்கை நடக்கல, அவ்வளவுதான். அதான் எதிர்பார்ப்பேன். எதிர்பார்ப்பேன் பட மனசுங்க. அது என்னன்னாக்கா, ஆசைப்பட்டது நடக்கல, அவ்வளவுதான் சாமி. அதான் கேட்டேன் குறை நாங்க வந்து மனசுங்க. இங்க பாருங்க, நாங்க ஏதாச்சும் ஒரு பெண் ஆசையோ, மண் ஆசையோ, பொன் ஆசையோ, புகழ் ஆசையோ ஏதாவது ஒண்ணு பட்டிருப்போம். காசு, பணம். அதாங்க இதான் வேணும் உங்களுக்கு. நம்மளால எதிர்பார்ப்பு தான் ஆசை காரணம், துன்பத்து காரணம். நீங்க எதிர்பார்ப்பு சொன்னீங்க, குரங்கு மனசு சொல்லிவிட்டு சவே எதிர்பார்ப்பு இல்லாம பாடுபட்டேன்னு சொன்னேன். எல்லாம் கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் வந்துட்டாங்க. படிச்சாச்சு, எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு தொந்தரவு இல்லை, எல்லாம் அவளுக்கு தொந்தரவு இல்லை. அது வந்து ஓகே சாமி, அது நீங்க உங்களோட எதிர்பார்ப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க, நான் பொதுவா கேக்குறேன், இப்ப எதனால வந்து யாருக்குள்ளாரும் எதிர்பார்ப்பு தான் சார். எல்லாரும் துண்டுக்கார எதிர்பார்ப்பு தான் சாமி. இப்ப இங்க போட்டுறீங்களா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, புகழாசை, இப்படி இருக்குல்ல, ஏதாவது ஒரு ஆசையில மாட்டிக்கிட்டு கிடைக்கலையேன்னு தான் துன்பப்படுறோம். உண்மைதான். அது அது கிடைச்சிருச்சுன்னா கூட அப்புறம் அதுல ஏதாவது குறை கண்டுபிடிச்சு, ஏதாவது குறை கண்டுபிடிச்சு சரியா கிடைக்கல, அப்ப அதுல துன்பம் தான், துன்பம் தான். இல்லையே இல்லையேன்னு சொல்றது, கிடைச்ச பிறகு ஐயையோ ஐயையோ இது கிடைக்காம இருக்கலாமே அப்படிங்கிறது. அப்ப வெளியில இருந்து எதுலயுமே நிம்மதி அடைய முடியாது போல இருக்க. சரியா? சரி, ஓகே. மகேஸ்வரி அம்மா நன்றி. அடுத்து வேற யாரும் படி. நன்றி சார், நன்றி. என்ன சாமி படிக்கிறேங்க ஐயா. படிக்கிறேங்க ஐயா. பற்றுவது பந்தம், அந்த பற்று அறுதலே அந்த பற்று அறுதலே வீடாகிய மோட்சம் என்று பண்புடைய பெருமக்கள் கனிவோடு எடுத்து கூறியும், இந்த பாவி மனமானது உலக விஷயங்களை உதறி தள்ளாமல் அதனையே விரும்பி செல்லுவதும், உலக விடயங்கள் அனைத்திலும் தானாகவே வலிய சென்று இறங்குவதும், பின் சற்று ஏறுவதும், வீணான எண்ணங்களையே எண்ணிக்கொண்டு இருப்பதும், அவற்றையே மீண்டும் மீண்டும் விரும்புவதும், இந்த உலக இன்பங்களிலேயே சென்று சுற்றுவதும் ஆகி ஓர் சற்றும் அறிவே இல்லாது சுழல்கின்றது என்பார். நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் உலக நடையில் நாம் எவ்வாறு அழுந்தி இருக்கின்றோம் என்பது புரியும். உலக நடையானது இறைவனை அறியும் அறிவை மறந்துவிடும். அந்த மறைப்பை கடிந்து நீக்க வேண்டும். உலகியல் மறைப்பை நீக்கினால் மட்டுமே உண்மை இன்பம் கிட்டும் என்று அருட்பெருஞ்சோதி அகவலில் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். ஓகே. பற்றுவது பந்தம், அந்த பற்று அறுதலை. சமய வீடுனா அதாவது வீட்டை விட்டுவிட்டு வெளியில இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டோன்னே திருப்பி உள்ளுக்கே வந்து நிம்மதியா இருக்காங்க. அப்படி ஆகாத. வீடு பேரு அடைதல், அதுக்கு இதுதான் பேரா? பற்றுவது பந்தம், பந்தத்துல பட்டிக்கிட்டு இது அதுன்னு அலையிறோம். நானும் இதுல மாட்ட போறோம் போல இருக்கு. அந்த பற்று அறுதலே வீடாகிய ரவி சிரிப்பு ஒரு மாதிரி. சரி,
சரி, அந்த உங்களுக்கு பற்று ஏன் அறுதலே தோணுது? என்னது? உங்க தோட்டமா தோணுது என்னை பார்த்து? நான் இல்ல, ஒரு நிறைய மாதிரி அப்படியே ஒரு சிரிப்பு அப்படியே வருதே, அதையே சிரிக்கணும்னு கேக்குறேன். உங்களை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ எங்கேயோ இரு, நான் எங்கேயோ இருக்கேன். நான் ஏன் உங்களை செஞ்சு போறேன்? சரி, ஓகே. அந்த பற்று அறுதலே வீடாகிய மோட்சம் என்று பண்புடைய பெருமக்கள் கனிவோடு எடுத்துக் கூறியும், இந்த பாவி மனமானது உலக விஷயங்களை உதறித்தள்ளாமல் அதனையே விரும்பி செல்வதும், உலக விடயங்கள் அனைத்திலும் தானாகவே வழியச் சென்று இறங்குவதும், பின் சற்று ஏறுவதும். என்ன சமய இறங்குவதுன்னா? ஒரு காரியத்துல இறங்குறது. ஓகே, ஓகே. பின் சற்று ஏறுதுன்னா என்னது? அது பெரிய வேணாம் சொல்லி வேற பாத்துறது. வேற மாத்துறது. வீணான எண்ணங்களையே எண்ணிக்கொண்டிருப்பதும். ஆமா சாமி, எதெல்லாம் வேணாமோ அததான் நம்ம சிந்திச்சிட்டு இருப்போம். அப்ப அதனால என்ன ஆயிரும், இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து உம் சரி, காடி ஓட்டுறோம்னு வச்சுங்களேன். காடி ஓட்டு போறோம், நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, ஆனா ஆக்சிடென்ட் நடந்துச்சா என்ன ஆகும் அப்படி சிந்திக்கிறது. சரியா சாமி? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அது ஊத்திக்கிச்சுன்னா என்னன்னு சிந்திக்கிறது. அது நல்லா, சரி, சிந்திக்கிறதே சிந்திக்கிறீங்க, நல்லதா சிந்திக்க வேண்டியதானே? இப்படி வராது. நான் இன்னைக்கு ஒரு இது படிச்சேன். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அத வந்து நம்ம மூளை என்ன செய்யுமா சாமி, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எவிடன்ஸ் தேடுமா. புரியுதா சாமி? நீங்க உங்க சிந்தனை எப்படி இருக்கோ அதுக்கு தக்க மாதிரிதான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு அது துரதிருஷ்டவாதி அப்படின்னு சிந்திச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்குமா. மூளை வந்து அதுக்கான எவிடன்ஸ் வந்து மட்டும் காட்டியிருக்கும். அதே வந்து நான் அதிர்ஷ்டசாலினாக்கா அதுக்கான எவிடன்ஸ் வந்து அது வந்து கொடுத்துட்டே இருக்குமா நம்ம கிட்ட. நேற்று ராத்திரி வந்து ஒரு பார்ட்டி பார்ட்டியா? யாருக்கு? உங்களுக்கா? ஆமா, எனக்கு இல்ல, அது கொடுக்க குழந்தை கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்தாங்க, நானும் போனேன். எல்லாத்தையோ சாப்பிட்டோம். அடேங்கப்பா. சாப்பிட்ட போது வாழாமே 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 சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு காத்தால இருந்து அது என்ன பண்ணோம், அது என்ன பண்ணோம், சாப்பிட்ட என்ன பண்ணோம்னு அது வயிற்று வச்சுட்டு மனுமதி இல்லை. தேவையாது உங்களுக்கு சாமி? தேவையில்லை. வாய்ப்பு போய் ஆகணும். அதான் சாப்பிட்டாச்சுல, அதுக்கப்புறம் அது சரிமானம் ஆயிரும், எல்லாம் முடிஞ்சிரும்னு போக வேண்டியதானே. நாம அதை சிந்திக்க மாட்டோம் சாமி. நம்ம ஏதாச்சும் நெகட்டிவ் தான் சிந்திச்சுட்டு இருப்போம் நம்ம. ஆமா, அது போக மாட்டேங்குது. ஆனா பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஏன் வந்து இது வந்து இந்த மூளை வந்து நெகட்டிவா சைக்காலஜி இப்படி பார்த்தாக்கா, இந்த மூளை டிசைன் பண்ணதே அது வந்து நம்மள பாதுகாக்கிறது தான். அப்ப அது என்ன செய்யுது, அது வேலையை அது கரெக்டா செய்யுது சாமி. அது வேலை என்ன செய்யுதுனாக்கா, உனக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் வச்சுங்களேன். அது வந்து ஒரு நிறைய நெகட்டிவா நம்ம கிட்ட சொல்லி, அது வந்து பிசினஸ் எல்லாம் போகுமேன்னு சொல்லாது. நெகட்டிவா என்னெல்லாம் நடக்கும், ஒரு விஷயம் செய்ய போறோமா, ஒரு கல்யாணம் பண்ண போறோமா, ஒரு இது நிகழ்ச்சி நடத்த போறோமா, என்னெல்லாம் நடக்குன்னு. ஏன்னாக்கா அதுக்கு வந்து நீ ஏன் இதை செய்யற, இதை செய்யாம சும்மா இரு அப்படின்னு சொல்றதுக்கு தான். இப்ப நீ செஞ்சு நீ இப்ப போகணும், இங்க வரணும், அதை செய்யணும், அப்ப நீ வந்து உடம்ப பாதிச்சுக்கோ, நான் செத்து போயிடுவேன். புரியுதுங்களா? பாதி போகாம அப்ப இந்த மூளை வந்து என்ன செய்யுது, அதோட வேலையே வந்து நம்மள வந்து பாதுகாக்கிறது. அப்ப அதுக்கு வந்து அது வந்து என்ன செய்யணும்னாக்கா, நமக்கு வந்து சரியா படங்களை காட்டி இந்த மாதிரிலாம் நடக்கும், நீ இதுக்கு என்ன பண்ண போற அப்படின்னு நம்மகிட்ட கேட்கும். அது ஆக்சுவலி வந்து ரியாலிட்டி இல்ல தெரியுமா சாமி. அது ரியாலிட்டி கிடையாது. அதனாலதான் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்று நம்ம என்ன நினைக்கிறோம்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம தாட்ஸ்ல இருந்து நம்மள ஐடென்டிஃபை பண்ணாம அதுல இருந்து ஒதுங்கி நின்றாக்கா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அது வந்து சாதாரண ஒரு தாட்ஸ் தான், அது ஒரு எண்ணம் தான். அதுக்கு நம்ம தான் வந்து சாமி எனர்ஜி கொடுத்து யோசிச்சு அதை பூதாகாரமா ஊதி 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 பெருசா ஆக்கி நம்மளே டென்ஷன் ஆகி என்சைட்டி வந்து நம்மளே நாசமா போய்க்கிறோம். வேற யாரும் நம்மளுக்கு எடுக்க வேண்டாம், நம்ம மூளையே நம்மளுக்கு எடுத்தாதான். நிறைய விஷயம் அப்படிதான் நடக்குது.
சரி, தெரியல மத்தவங்க எப்படின்ட்டு, நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. சரி, அவற்றையே மீண்டும் மீண்டும் விரும்புவதும் இந்த உலக இன்பங்களிலேயே சென்று சுற்றுவதுமாகி ஓர் சற்றும் அறிவே இல்லாது சுழல்கின்றது என்பார். அறிவே இல்லை. நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் உலக நடையிலே நாம் எவ்வாறு எழுந்து இருக்கின்றோம் என்பது புரியும். சமே, அப்ப என்ன செய்யணும்னாக்கா, நான் நினைக்கிறேன் இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, உலகத்துல வந்து சில இது செஞ்சுதான் ஆகணும், கொஞ்சம் லிமிட்டா வச்சுக்கணும், ஓவரா போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லிமிட்டா வச்சுக்கிட்டு, இதனாலதான் சாமி நான் நினைக்கிறேன், இந்த துறவி அப்படிலாம் சொல்றாங்களா, அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. சட்டி பானை மங்கு, சாப்பிடுவாங்க சும்மா இருப்பாங்க, சாப்பிடுவாங்க சும்மா இருப்பாங்க. ஆனா அந்த சும்மா இருக்கிறதுனாலதான் அவங்க அவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க சாமி. நம்ம இது அது பந்தம் பாசம் பிள்ளை குட்டி சொந்தக்காரன் அது இதுன்னு போயிட்டு கடைசியில செத்து சுண்ணாம்பாயிடுறோம். சரிதானே சாமி? அவங்க பாருங்க எல்லாத்தையும் லிமிட்டா வச்சுக்கிட்டு திறந்துட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. நம்ம இதுதான் சந்தோஷம் இதுதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு படாத பாடுபடுறோம். சரியா சாமி? அந்த மறைப்பை கடிந்து நீக்க வேண்டும். உலகியல் மறைப்பை நீக்கினால் மட்டுமே உண்மை இன்பம் கிட்டும் என்று அருட்பெரும் ஜோதி அகவலில் தெளிவாக எடுத்து கூறுகின்றார். எங்க சாமி எடுத்து கூறுறாரு? ஓ, கடவுளர் மறைப்பை படியுமா? கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் இன்பம் அடையுற தெருட்டு அருட்பெரும் ஜோதி அகவல். எதனை கண்டாலும் சஞ்சலப்படும் மனதாலே உறுதியில்லாத ஒரு வாழ்வை உடையவனாக இருக்கின்றேன். பெண்களை கண்டால் போதும் அவர்களது பிரகாசமான முகத்தை வர்ணிப்பதும் மரணத்தையே வெல்லக்கூடிய அமுதமே கிட்டியது போல பெண்ணை கண்டதும் ஆனந்தப்படுவதும் சதா சர்வ காலமும் அவர்களது புணர்ச்சியையே எண்ணுவதுமாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட எண்ணங்களிலேயே சுழலுவதால் என் வாழ்க்கை கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் அடையுற திருட்டும் அருட்பெரும். என்ன சாமி, கடவுளை காட்டாம வெளியில உலகில காட்டிட்டு இருக்கா? இப்ப வல்லர் சொன்னார்ல, சிவமே பொருள்னு சொன்னார்ல, நம்ம அதை விட்டுவிட்டு வெளியில வேடா வாங்கு காடிய வாங்கு இதா பண்ணு அத பண்ணு இத செய்யு அதை செய்யு சொல்லிட்டு அதுல போய் மாட்டிட்டோமா? அப்ப கடவுளை பாக்குறதுக்கு நேரம் எல்லாம் போயிடுது. சரியா சாமி? சரி, நீங்களும் அப்படிதான் இருந்தீங்களா முந்தி? எங்க மன திருப்திக்க கேட்டுக்கிறோம், நாங்க கேட்டு வச்சுக்கிறோம். இல்லப்பா, நீங்க அப்படி இல்ல. ஐயா இல்ல. ஓ, அப்படியா? எதா இருந்தாலும் அவர்கிட்ட போட்டுருவீங்க. ஓகே. கடவுளர் மறைப்பை கடிந்தவர்க்கு இன்பம் அடையுற திருட்டும் எதனை கண்டாலும் சஞ்சலப்படும் மனதிலே உறுதி இல்லாத ஒரு வாழ்வை உடையவனாக இருக்கு. எதனை கண்டாலும் சஞ்சலப்படும்னா என்ன சாமி சொல்ல வரீங்க? சஞ்சலம்னா என்ன சொல்ல வரீங்க சாமி? அதாவது மண்ணு பொண்ணுன்னு போய் மாட்டிக்கிட்டே துன்பப்படுதா? அப்படியா சொல்றது ஐயா? சஞ்சலம்னா துன்பப்படுறதா? அதாவது மண்ணு பொண்ணு ஆசை பெண் ஆசை அப்படின்னு மாட்டிக்கிட்டு அதுல துன்பப்படுறதுதான். சரி சரி. ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கி போடுறது, அதை வாங்கிட்டு அதை டெவலப் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஓடி ஓடி உழைக்கிறது. பிளாட் வாங்கணும், முதல்ல பிளாட் வாங்கணும், பிளாட் வாங்கணும், பிளான் பண்ணணும், அப்ரூவல் வாங்கணும், கான்ட்ராக்ட் வாங்கணும், பில்டிங் கட்டணும். அவங்களுக்கு கீழே கட்ட மாட்டான், புடிங்கிடுவான், எல்லா காசும் போயிடும், போகிறா போயிடும். நான் கொஞ்சம் மட்டும் கேட்க பிடிக்க முடியும்.
அவர் சொல்லலாம், கம்மியும் சொல்லலாம். எல்லாம் எது இருந்தாலும் சரிங்க. கல்யாணம் பண்ணாடி போயிடும். மண்டன் நல்லா இருந்தாலும் பழைச்சோம். தார்வாரம் வந்துன்னா கோவிந்தா, லைஃபரா கோவிந்தா. கல்யாணம் பண்றோம் நீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சாமி, திருப்பி சொல்லுங்க, கேட்டுக்கோ, கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோ. சொல்லுங்க சாமி, கல்யாணம் பண்றோம், சொல்லுங்க, அதை கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோ. நம்ம மனைவி நல்லா வந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, அது ஏறுமாற வந்ததுன்னா கேஞ்சிடும். அடங்கா புடாரியா வந்துச்சுனாக்கா நாசமா போச்சுன்னு அர்த்தம் இருக்கீங்களா? அவ்வளவுதான். அதே மாதிரி வேற அதாவது சாமி, இப்ப நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு உலகத்துல. இன்செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லுங்க சாமி? பாதுகாப்பு இல்லை, ஒரு நிலையில்லாத இந்த வாழ்க்கை வந்து அடுத்து என்ன நடக்குன்னு ஒரு நிலை இல்லாத அப்படின்னு நம்ம அதை நினைச்சு நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி தேடுறோம். ஆக்சுவலி சாமி, நம்ம என்னத்துல செக்யூரிட்டி தேடுறோம்னாக்கா காசு இல்ல சரி இவ்வளவு காசு, நம்ம ஒரு காசு இருந்தா நம்ம கொஞ்சம் செக்யூரிட்டியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல கூட யாராச்சும் இருந்தாங்களா, இல்ல மக்களோ ஏதோ ஒரு செக்யூரிட்டி தேடுறோம். ஆக்சுவலி இதே வந்து பில்லியனா சம்பாதிக்கிறோம்னா அவனும் அதான் தேடிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் நிம்மதி இல்ல. அவனும் வந்து என்ன செய்யறான், பில்லியனா வச்சிருக்கான், ஆனா என்ன தேடிட்டு இருக்கான். நம்ம 1000 வச்சிருக்கிறோம், ஆனா நம்மளும் தேடிட்டு இருக்கோம். அவன் தானே சார், நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவன் வந்து 1000 சம்பாரிச்சு, அப்புறம் லட்சமா சம்பாரிச்சு, அப்புறம் வந்து மில்லியனா சம்பாரிச்சு, அப்புறம் பில்லியனுக்கு போயிட்டான். ஆனா அவனால நிப்பாட்ட முடியலையே. இல்ல அவன் நிக்கல, அதெல்லாம் காப்பாற்ற முடியாம கட்டுறான். காப்பாத்து அதுக்கு போயிருமோன்னு அப்படின்னு படுத்து போறான். ஆமா, யாராலும் போயிடுவோம். என்ன வாழ்க்கைடா இது, சை சாமி. ஆமா, முட்டாளா இருக்கும். நம்ம உறுதி இல்லாத ஒரு வாழ்வை பாத்தீங்களா, உறுதி இல்ல, மனதிலே உறுதி இல்லாத ஒரு வாழ்வை உடையவனாக இருக்கின்றேன். பெண்களை கண்டால் போதும் அவர்கள் பிரகாசமான முகத்தை வர்ணிப்பதும், அதாவது வட்டமான நிலாவை சமே பௌர்ணமியே அப்படின்னு வர்ணிக்கிறது. என்ன சாமி கவிதை, அது கவிதை வரும் எங்களுக்கு. மரணத்தையே வெல்லக்கூடிய அமுதமே கிட்டியதை போல பெண்களை கண்டதும் ஆனந்தப்படுவதும் சதா சர்வகாலமும் அவர்களது புணர்ச்சியிலே எண்ணுவதுமாக இருக்கின்றேன். ஓ, ஏன் தெரியுமா சாமி, எதனால நாங்க அதை நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இல்ல இயல்பு கிடையாது. ஏன்னா எல்லா ஜீவனுக்கும் இயல்பு, எல்லா ஜீவனுக்கும், ஆடு மாடு நாய் நரி நேச்சுரலாவே டிசைனே அப்படிதான். அதெல்லாம் யார் சொல்லிட்டா? அதெல்லாம் யாரு கத்துச்சு? அதான் சொல்றேன். இப்ப நேச்சுரலா சாமி ஆண்களோட டிசைனே பெண்களை பாக்குறது. சரியா சாமி? பெண்களை பாக்குறது கூட எங்க பாக்குறன்னு இருக்கு தெரியுங்களா சாமி? ஆண்களுக்கு வந்து நேச்சுரலாவே இருக்கு. ஏன் தெரியுமா? இது என்ன பயாலஜில என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்த்தானாக்கா அவன் எங்கெல்லாம் பார்ப்பான். அது என்ன காரணம்னாக்கா அவன் வந்து அந்த பெண்ணை வந்து அனலைஸ் பண்றான். எதுக்குனாக்கா இந்த பெண்ணுனால நம்மளுடைய அடுத்த சன்னதியை கொண்டு போக முடியுமா அப்படின்னு நேச்சுரலாவே அவனுக்கு அனலைஸ் பண்ண தோணுது. அது மூளையிலே இருக்கு அந்த சிஸ்டம். சரியா சாமி? பார்த்தா ஐயா சொல்றாரு, பெண்ணை படுத்தன்னு சொல்றாரு. பெண்ணை படுத்த பெண்ணு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புறத்துல பெண்களை படுத்த அழகா தான் சொல்றாரு. ஆண்கள் வந்து படுத்த அழகா இருக்காது. அதான் சொல்றேன். அப்ப ஏன் வந்து நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப இதுல என்ன பிரச்சனை தெரியுமா சாமி? இப்ப இந்த ஞானிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இத கொஞ்சம் பேசுவோம். எல்லா ஜீவன்கள்லயும் சிங்கம் பாருங்க, அழகா இருக்கும், எல்லாம் முடியலாம் ஜோரா இருக்கும். பெண் சிங்கம் நாய் மாதிரி இருக்கும். நாய் மாதிரி இருக்கும். ஆமா, மயில் வந்து இருக்கும்.
சரி மயில் வந்து ஆண் மயில் வந்து தொகையோட அழகா இருக்கும். சரி பெண் மயில் ஒண்ணும் இருக்காது. இப்படி ஆண்கிளி வந்து கருத்துல சிவப்படையும் இருக்கும், நல்லா இருக்கும். கோழி வந்து சேவல் நல்லா இருக்கும், கோழி நல்லா இருக்காது. இயல்பா எல்லா ஜீவன்லயும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அழகா இருப்பாங்க. ஆமா நான் பார்த்து தெரியுமா, நம்ம வீக்னஸ் அவ்வளோ அழகாக கிடைக்கிறோம். நம்ம வீக்னஸ் வந்து அவங்கள அழகாக வலிச்சுருக்கிறோம். யார பெண்களையா? ஆமா, ஆண்கள் படைப்பு வந்து அவங்க தான் அழகாக படிச்சிருக்கோம். எல்லாம் அவங்கள அழகா தானே படிச்சிருக்கிறான். நாம முடியாது, அழகு தெரியும் அவளை. அப்ப நம்ம அழகா? ஆமா சாமி பாருங்க என்னெல்லாம் பாருங்க சார். ஆண்களுக்கு வந்து அவங்களுக்கு செயல்பாடு தான் சார், கல்வி அறிவு வேற செயல்பாடு தான் சார் பெருசு. கொடூரமா இருக்கும், எங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு எங்களுக்கு சார். ஐயா சொன்ன பெண் திரள புறத்தும் அந்த ஆத்திர பாருங்க, அவர்ல பெண் திரள் புறத்தும் ஆண் திரள் அகத்தும். பெண் படத்தை வந்து அப்படி அட்ராக்டிவா இருப்பாங்க பெண்கள். ஆண்கள் வந்து படத்தை இருக்காது, நல்லா இருக்காது, அகத்தை இருப்பாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் அழக விட மாட்டாங்க. நல்லா படிச்சிடலாம், நல்ல வேலை செய்யலாம், நல்ல கெட்டியா இருக்கலாம், குணத்தை பார்ப்பாங்க பெண்கள். ஆண்கள் வந்து அதை பார்க்க மாட்டாங்க, அழகா இருக்கலாம் பார்ப்போம். அதான் அதெல்லாம் மாட்டிக்கிறது, அதுலதான் மாட்டிக்கிறது. ஆனா குணத்தை பாக்குறது கிடையாது. பெண்கள் வந்து ஒரு அடங்காப்பிடாரிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறது. பெண்கள் வந்து அழகு பார்க்க மாட்டாங்க. அவன் வந்து கெட்டியா இருந்தா நல்லதா இருக்கானா, உடல் நல்ல நல்லா இருக்கா, அதை பார்ப்பாங்க. இல்ல இப்ப வந்து என்னமா சரிங்க சாமி, இப்ப வந்து பெண்கள் சம்பளம் நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? ஆமா, அது இப்ப கால மாதிரி தெரியல. அங்கெல்லாம் அப்படியா சாமி? எங்கேயும் அப்படிதான். இல்ல பொண்ணு பக்கம் வராங்கனாக்கா இப்ப வந்து என்ன செய்யறாங்கனாக்கா, மிந்தி வந்து பொம்பளைங்க வந்து என்ன போடுவாங்க, எவ்வளவு போடுவாங்க அப்படிதான் பார்த்தாங்க. இப்ப வந்து பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க வந்து எல்லாம் முந்தி வந்து பொண்ணு விடுறாங்க கேள்வி கேட்பான், பொண்ணு விடுறாங்க பொண்ணு விடுறாங்க, பொண்ணு விடுறாங்க கேள்வி கேட்பான். இப்ப தலைக்கிற மாறிச்சான். இப்ப வந்து பொண்ணு தலைப்படுறா, இப்போ பொண்ணு கேள்வி கேட்கற பையனை போற பெண் போறேன். அப்ப பொண்ணு போகும்போது பொண்ணு கேள்வி கேட்கறான், என்ன படிச்சிருக்கிற, எவ்வளவு சம்பாதிக்கிற, என்ன சொத்து, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே. முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் வர சொல்றாங்க. சொல்லுங்க. ஆமா, ப்ரொஃபைல படிச்சு போடுறாங்க. எல்லாம் முடிஞ்சது இல்ல, முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் ஓகேதான் பொண்ணு வர வியாபாரம் மாதிரி போயிடுச்சு போல இருக்கு. சரி ஏசாமி, சமயத்துல சார் கல்யாணம் கஷ்டமா இருக்கு. இப்போ கல்யாணம் கஷ்டமா இருக்குன்னா இங்க ஆண்கள் போய் பெண்கள் கேட்கறாங்க சார். இப்ப என்ன படிச்சிருக்காங்க சாமி, அவங்க கேட்கதான் செய்வாங்க. ஆமா ஆமா ஆமா, படிச்சிருக்காங்கல்ல. படிங்கம்மா. ஒரு விட்டு வச்சேன் கொஞ்சம் பேசலாம் சார், பெண்ணு பேசலாம். பொண்ணுவா போனேன், கேசரி கொடுத்தா நான் சாப்பிட்டேன். எப்படிதான் கேட்டாரு, நல்லா இருக்குன்னு சொன்னேன். நான் கேசரி சொன்னா பொண்ணு வச்சு கல்யாணம் விட்டேன் அப்படின்னா. அடப்பாவி, நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறான். இவங்க பொண்ணு நினைச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? எங்க போயிட்டு எதை சொல்றதுன்னு விவசாயம் இல்லாம போய் மாட்டிக்கிட்டியா? பெரிய கொடுமை இல்ல இது? அதான் பெரிய கொடுமை. நம்மள போய் வெளியே போய் மாட்டிக்கிட்ட மாதிரில இருக்கு. அதான் அதனால எதையும் சாப்பிட, நீங்க எதுக்கு கேசரி சாப்பிட போறீங்க? அது உங்க வீட்டையே பண்ணி சாப்பிட முடியுதுல்ல. அதான் இல்ல, இவன் இங்கே அங்க போயிட்டு கேசரி திட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கா பாருங்க. இதுதான் சாமி வேணாங்கிறது. மனைவி அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினையா இல்ல கடவுள் தந்த வரமா? சொல்லுங்க சாமி, உங்ககிட்ட கேட்டு பொம்பளைங்க சொல்லிருக்காங்களா கணவன் அமைவதெல்லாம்? இல்ல சரி, மனைவி கணவன் அமைவதெல்லாம் வினையா இல்ல கடவுள் வரமா? அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க சாமி,
நாங்க ஒரு இங்க நிமிஷம் சார். இல்ல இல்லப்பா இங்க பாருங்க. இன்னொரு நான் இன்னொரு நிமிஷம் நான் இன்னொரு இல்ல இல்ல இன்னொரு இல்லைங்க. நான் எனக்குன்னு கேட்கும் போது மனைவி தான் கேட்க முடியும். நான் வந்து கணவனை கேட்க முடியும். நான் இல்லைங்க. ஆம்பளை கல்யாணம் பண்ண மாட்டேன் நானு. நான் ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க. ம். ஸ்லாஷ் போட்டு சொல்லுங்க சார். ஒய்ஃப் சொன்னா கோயில் போயிட்டு 2 கோயில் போயிருந்தாங்க. ம். அவன் நீ என்ன பிரார்த்தனை கேட்டான் ஒய்ஃபை. ம். அர்ஜுன் நீங்களே பிடிச்ச அவனு வேற பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. அடக்கடவுளே. சரி அவர் சொன்னான். அவ கேட்டா நீ என்ன பிரார்த்தனை கேட்டா. சரி பெரிய வாழான்னு இந்த பிறவில பட்ட கஷ்டமே போதும், நீ எதுக்கு பிறவி இல்ல இல்ல தம்பி, ஒருத்தர் என்ன கேட்டேன்னா, எனக்கு நீண்ட நாள் வாழ்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு ஒரு டாக்டர் போய் பார்த்திருக்காங்க சாமி. அப்ப அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. சாமி அவன் கேட்டிருக்கா, ஓ கல்யாணம் பண்ணாங்க நீண்ட நாள் வாழலாமா அப்படின்னு. அப்படி இல்ல, முதல்ல உனக்கு நீண்ட நாள் வாழணுன்ற ஆசை போயிடும், ஒன்னாவது. ரெண்டாவது, கொஞ்ச நாள் வாழ்ந்ததே நீண்ட நாள் வாழ்ந்த மாதிரி இருக்கும், போதுட்டா சாமி அப்படின்ட்டு. இது எதனால நடக்குது தெரியுமா? அப்படி எங்கே போகுது இல்ல இல்லைங்க, டாபிக் போட்டோம். இதெல்லாம் பேசணும் சாமி. இது என்னன்னாக்கா பெண்களோட சைக்காலஜி, பெண்களோட சைக்காலஜி இல்ல, பெண்களோட சைக்காலஜியும் ஆண்களோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது. இல்ல ஆண்கள் ரொம்ப வீக் செக்ஸ்ல. அதான் காரணம் சாமி. அது உண்மைதானே? அதான் உண்மை. அதான் சொல்றேன். அதான் காரணம். அதனால மேனிபுலேட் பண்ணிடுறாங்களா அப்படின்ட்டு. ஆண்களும் மேனிபுலேட் பண்றாங்களே. சரி படிக்க மாட்டுது. இப்படிப்பட்ட எண்ணங்களிலேயே சுழலுவதால் என் வாழ்க்கை எவ்வாறு உள்ளது தெரியுமா? என் இறைவனே, எதற்கும் பயப்படாத நரை சேர்ந்த ஒரு கிழக்குருடனின் கோல் போல அந்த கோலானது எவ்வாறெல்லாம் தடுமாறுமோ அந்த வகையில் வீணே கவிழ்ந்து விட்டேன். வீணே கவிழ்ந்து விட்டேனா சாமி? ஐயையோ, வீணே கவிழ்ந்து விட்டேன். அந்த பாட்டுல இப்படிதான் வருதா? இல்லைங்க, பாட்டுல எங்க இருக்கு? என்ன சொல்ல வர்றாரு சாமி? இல்லைங்க, இது கொஞ்சம் பாப்போம். பாருங்க, இப்படிப்பட்ட எண்ணங்களிலே சுழலுவதால் என் வாழ்க்கை எவ்வாறு உள்ளது தெரியுமா? என் இறைவனே, எதற்கும் பயன்படாத நரை சேர்ந்த ஒரு கிழக்குருடனின். எதற்கும் பயன்படாதனா அவன் யாருக்கும் பயன் இல்லையா? குருடன் வேற, அவன் கையில வந்து ஒரு கோல் இருக்கு. தடுமாறிட்டு நடப்பான், கீழே போட்டு எடுப்பான், அந்த மாதிரியா? அந்த வகையிலே வீணே விழுந்து கவிழ்ந்து கிடக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தடுமாறுறேன். சரியா சாமி? அடுத்து பாருங்க. இல்ல அடுத்து பாக்குறது மாதிரி கொஞ்சம் ஜீரணி போகுது. இப்ப நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கிழக்குருட கோல். அப்ப இந்த கோலுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு இது இல்ல, ஒரு புடிமானம் இல்லாதனால அங்கங்க அவன் கையில இருந்து தவறி விடுவது இல்ல, அங்கங்க போட்டு தட்டிக்கிட்டு கிடக்குறான். சரியா சாமி? ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. சரியா? சரிம்மா, நன்றி. அடுத்து வேற யாரும் படிங்கப்பா. சரி, நான் படிச்சிடுறேன். ஒரு நாய்க்கு பல மாதங்களாக வெயிலில் காய்ந்த எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. ஓ, இந்த கதையா சாமி? அந்த நாய் அந்த எலும்பை சுரண்டியது. அந்த எலும்பு துண்டு அந்த நாயின் நாவையே கிழித்து விட்டது. அந்த நாயின் நாவிலே இருந்து ரத்தம் கசிந்தது. இந்த நாயானது அந்த ரத்தம் தன்னுடைய ரத்தம் தான் என்று உணராமல் அந்த எலும்பிலே இருந்து வருவதாக எண்ணி மேலும் மேலும் அந்த எலும்பை சுரண்டியதாம். அதுபோல நம்முடைய சக்தியை இழந்து பெண் இன்பத்தையே பெரிதாக நினைத்து அதனையே பெற ஏங்கி அதிலேயே உழலும் மனிதனை பார்த்து அந்த நாயை சிரிக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதாம். இவ்வாறு மாயையில்
குடியவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சாமி ம் இல்லைங்க, டிசைனே அப்படி. சரியா? டிசைனே என்ன பொறுத்து. இப்ப நம்ம டிசைன் பார்ப்போம் சாமி, ஹியூமன் டிசைன் பார்ப்போம். சரியா? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. அப்புறம் அதுக்கான ஹார்மோன்ஸ், அதுக்கான ஆர்கன்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா சாமி? இருக்கு. அது இயற்கையே படைச்சிட்டு அப்புறம் நான் அதே எண்ணத்துல இருக்கிறேன், நாய் மாதிரி இருக்கிறேன்னு சொன்னாங்க, நம்ம அது கொஞ்சம் இதா இல்ல? சொல்லுங்க சாமி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல சார், அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நானா கேட்டேன் அந்த சிஸ்டம் எனக்கு குடுன்ட்டு, எனக்கு இல்ல, வேண்டாம். இல்ல, சொல்லுங்க. என்னன்னா மனுஷன் விட்டுருங்க, நாய் அது எல்லாம் மிருகம் நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு பீரியட் தான் உண்டு அதெல்லாம். ஆனா அந்த பீரியட் தான் மேட்டிங் சீசன்ல தான் அது சேரும். சரி, இல்ல அப்புறம் இருக்காது. ம். மனுஷனுக்கு மாத்திரம் அப்புறம் சீசனே கிடையாது. எல்லா நாளும் தமிழ்நாட்டி அதை குடிச்சுதான் போறான். ஏன் சாமி கம்முனாட்டி? அறிவியல் கம்முனாட்டில் இல்ல, கம்முனாட்டினா என்ன சொல்லுங்க சாமி? விடையார் விடையார். ஓ, கம்முனாட்டினாக்கா விடோவா? விடையார் விடையார் விடோயரா? அப்ப நீங்க சொன்னது சரிதான் சவி, சொன்னது சரிதான். ஓகே, சொல்லுங்க. சரவணன் எல்லாத்துக்கும் ஆனா படைப்புல நாய் தம்பி என்னமோ சொல்ல வரான் கருத்து. விடோவர் முக்கியம் எல்லாரும் முன்னாடி டைம் வச்சிருக்கான். அந்த முன்னாடி டைம்ல தான் இவங்க சேரும். இவன் வந்து 365 நாளும் இஷ்டத்து எம்பாலும் சேர்ந்துதான் உடம்பு குடிச்சல் வைக்கலாம். சொல்லுப்பா தம்பி, என்ன சொல்ல வந்த சொல்லு. இல்ல கருத்து இல்ல, நீங்க இப்போ கம்முநாட்டினா என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, ஒரு படத்துல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஆட்சி ஆளும் பொழுது இந்தியர்கள் கூப்பிடுறத ஒரு 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 தாழ்வான ஒரு முறை அப்படின்ட்டு. சோ என்னென்ன படத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கம் ஹியர் நாட்டி, கம்யூனிட்டி ஆக்கிட்டாங்க. அந்த பையன் சொல்றான் இல்ல, ஒரு படத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா கம் ஹியர் நாட்டின்னு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது தமிழ்ல கம்முனாட்டின்னு வார்த்தை இருக்கா? சரி, அவன் யார் தெரியுமா? வைவு காதல முறை போதும் கட்டிடுவான். வச்சிருப்பான். என்னது வைவு காதல முறை போடுவது எல்லாம் பூத்தி கடலாம் அவரை வச்சு விட்டு வரான், எடுத்து வாங்கி வச்சுருவான். சரி சொல்லுங்க. என் அரசே என் உயிரே எப்படி வாங்க விளக்கத்தை கொடுங்க. முதல்ல என் ராஜா, என் அரசனே, என் உயிர் நீதான்பா, என்னை ஈர்ந்த என் தாய் நீதான், என் குரு நீதான். எப்படி ஆண்டா எப்படி பண்ற பாருங்க. உயிர், ஈன்ற தாய், குரு எல்லாம் நீதான். தெரியுமா? தன்னை என் மனசு என்ன ஓடுது அப்படியே ஆட்சி பண்ணி எங்கும் சுத்துற நெஞ்சத்தால தயங்கி. சகத்திலேனாக உலகத்திலயா? ஆமா, உலகத்துல சகத்திலேனா நெஞ்சகத்திலேனா? ஓ, நெஞ்சகத்திலே அல்ல, தயங்கி தேங்கி தேங்கி வந்தோம். பெண்கள் வர்ணிக்கல, பெண்கள் போன்ற வளை அமுதமே சொல்லி பெண்களையே விரும்பி விரும்பி அவங்கள சேர்க்கையே விரும்பி நரசிம்மன கிழமை இருக்க அந்த கிழக்குள்ள கூட்டு கிழமை மேல கோம்பு எடுத்து வழிகாட்டுமா, அது எப்படி தடுமாறுமோ அந்த கோல் மேல நான் தடுமாறிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் இருக்கிறேனே அப்படின்னு கேட்பது அவனோட முறையில. சரி, இப்ப இதை முறையிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் உதவி செஞ்சிருவானா? அப்படி புரிஞ்சு வச்சால இப்ப வாழ்க்கை. இப்ப என்ன கதைனா சாமி, எனக்கு நான் இப்படி இருக்கிறேன், என்னை நீ காப்பாத்து, எனக்கு இது வேண்டான்னு சொல்றாங்க. சரியா சாமி? புரிஞ்சு வச்சல,
புரிஞ்சிருச்சு. இப்ப இதுதான் வந்து கண்டதே கோலம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொன்ன மாதிரி, ஆமா இப்ப எல்லாரும் வந்து இதுதானே நாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல இருந்து இவர் மாறுறாரு, இது ஆமா வேண்டாம், ஆமா ஆமா நான் இப்படியே வாழ்ந்துட்டேன், பல ஜென்மங்கள் எடுத்துட்டேன், போதும் ஆமா சாமி. ஆமா சரியா சாமி? ஓகே இப்ப நம்ம என்ன பண்றோம் சாமி? படிக்கிறோம் பாருங்க, நம்ம வாழ்க்கையை பார்ப்போமா, ஆராய்ச்சி பண்ணுவோம். சின்ன வயசுல நல்லா ஜாலியா இருக்கும், சரியா? அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க படிக்கிறதுக்கு. அது எதுக்குன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு, சரியா? அப்புறம் ஸ்கூலு, பிரைமரி, செகண்டரி, அப்புறம் வந்து டெர்ஷியரி எஜுகேஷன்லாம் முடிச்சிட்ட பிறகு வேலைக்கு போறோம், சரியா? வேலைக்கு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். கல்யாணம் பண்ணி அப்புறம் பிள்ளைய பெற்றுக்கிறோம். பிள்ளைய பெற்றுட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு போயிட்டே இருக்கோம். ஆமா அப்ப அதை முடிச்சுட்டு அதுக்காக அது பாடுபடுறோம். அப்பாடா அப்படின்னு உட்கார நேரத்துல அவன் இல்ல பிள்ளைய இல்ல பெத்து கொண்டாந்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆமா ஆமா அப்புறம் அதை வளர்க்கறதுக்கு படாத பாடுபடுறோம். அந்த மாதிரி கதை. அதேதான் அப்படிதான் பொழுது போவோம். பேர பிள்ளை என் மேல மூத்திர அடிக்காம நான் என் கட்டை வேகாதுன்னு வேற அதை வேற சொல்லிக்கிறாங்க. இது அப்பவும் சொன்னீங்க கொரோனா சொன்னீங்க ஆ? கொரோனா சொன்னீங்க. அது ஏதோ ஒரு இடத்துல நான் பாத்துட்டேன், அது எவனோ பேசுறது கேட்ட சமயம் அது எனக்கு அப்படி மனசுல பதிஞ்சிச்சு. நான் அப்ப யோசிச்சேன், உன் பேர பிள்ளை என்னடா என்ன இது பெட்ரோல்லையா மூத்திர அடிக்கிறான், அப்பதான் கட்ட வேவுன்ற நாங்கடா நீங்க இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தானா போய் மாட்டுறது வெளியே சமே, வெளியே போய் மாட்டிக்கிறது. நீங்க வந்து சாமி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20-21 வயசு ஆச்சா, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை வாங்கிட்டு விட்டுட்டு நம்ம பாட்டு ரிலாக்ஸ் ஆகணும். இல்ல என்ன இவங்களுக்கு என்ன பயனா சாமி? இவன் விட்டா தருதலையா போயிடுவானா? அவன் போட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன வயசுல ஒழுங்கா வளர்க்கல, நீ ஒழுங்கா அடிச்சு கிடிச்சு ஒழுங்கா வளர்ந்துருந்தனாக்கா அவன் ஒழுங்கா வந்திருப்பான். சரியா சாமி? போயிடுவோம். இங்க போய் நான் சொல்றேன் பாருங்க சாமி, நான்லாம் தருதலையா இருந்துதானே திருந்திச்சாலே 16 வயசு வரைக்கும் தருதலையா இருந்துபிட்டு 16 வயசுல திருந்தினா பாத்துங்க. இப்ப தெரிஞ்சின மாதிரி தெரியல சாமி எனக்கு என்னமோ, ஏதோ கொஞ்சம் அப்படியே இருக்கிறேன். நீங்க கேக்குறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. இப்ப எனக்கு சந்தேகத்தை உண்டாக்கி விட்டீங்க. அப்ப தெரிஞ்சுட்டேனா இல்லையா எனக்கு? நான் எது உங்களை பார்த்தேன்னா நீங்க வந்து 3000 அப்படி தோறு தரீங்க. நான் பாப்பா சேரேன் பாக்குறீங்களா? இதில் பார்த்தா நல்ல முடியாது. இந்த பார்த்தா நல்ல தங்கமா அப்ப வந்து நான் என்ன செய்யறேன், என் கையை காட்டுறேன், ரேகையை பார்த்துட்டு சொல்லுங்க திருந்திட்டு. இந்த குறைதான் ரேகை இருக்கு சாமி. ரேகை வந்து காட்டு சாமி, நீ எப்படி இருக்கிறான் இதை பண்றான் அப்படின்னு. குரங்கு ரேகை இருக்கு பாத்தீங்களா? குரங்கையில இருக்கு ரேகை, அதுல சொல்லும். நீங்க ஏன் குரங்கு கையை போய் பாக்குறீங்க? என் கையை பாருங்க சாமி, இந்த குரங்கு கையை பாருங்க. நீங்க அந்த குரங்கு கையை பார்த்து என்ன பண்ண போறீங்க? பொய்யாலும் ஒண்ணும் பண்ணாது. ரேகையில தான் வாழ்க்கையே தெரியுதா? தெரியும், ஏமாத்துறது. ஏதாவது ஒரு வழியில காசை புடுங்கினா சரி, அவ்வளவுதான். என்ன தெரியுமா சாமி ஆசை மனுஷனுக்கு? என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை, தெரிஞ்சுக்க ஆசை. ஒருத்தன கிளி விட்டு வச்சிருப்பான், கிளி வச்சு மரத்துல உட்காந்துருப்பான். கஷ்டம் வந்துச்சுன்னா போய் உட்காந்து வரவங்கிட்ட அவனே உள்ள காடா இருக்கும் நிறைய. கிளி ஒன்னு நாட்டு வெளியே போடும், நெல் வச்சுருப்பான். அந்த எடுத்து போட்டோம், துறை போட்டோம். அதை படிப்பாரு, ரேகை படிப்பாரு. பலன் அதுல இவரு என்ன ஒரு படத்தை வச்சுட்டு அதுல சொல்லிடுவாரு இவரோட கருத்தை. ஆமா, அப்புறம் அதுல காசை வாங்கிடுவாரு. ஆனா அந்த எடுத்து போட்ட கிளியோட வாழ்க்கை படாத பாடா இருக்கு பாருங்க. வெட்டிடுவோம். ஆமா, பறந்து போடுவேன். ஆமா, வெளியே வந்து பறக்க மாட்டேங்குது, அதானா? பேரு வந்து கிளி ஜோசியம் சாமி. ஆமா, கிளி ஜோசியம். அது நிறைய பார்ப்போம். மனுஷன் பாருங்க என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க. கிளிய நம்புறாங்க, மாட்டு மூலத்தை குடிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஐயோ கடவுளே.
நம்ம முட்டாளாக்கி வச்சுட்டாங்க சாமி. ஜோசியம் ஜாதகம் அது எல்லாமே எல்லாம் இந்த அவா பண்ற வேலை தான் சாமி. ஜோசியம் ஜாதகம் அது இது போயிட்டு எல்லாம் குடிச்சா போய் சாமி இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த ஜாதகம் பாக்குறாங்களே, கல்யாணத்துல போய் ஜாதகம் பாக்குறாங்க. ஆமா. ஓகே, இப்ப நில்லுங்க. இப்ப என்ன பண்றாங்க? நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதுக்கு என்னங்க நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. நில்லுங்க சாமி, நான் முதல்ல கேட்டுறேன். நீ ஜாதகம் பாக்குறாங்களே, அதான் சார் என் கேள்வி எல்லாம் பதில் கல்யாணம். ஓகே, நீங்க கேளுங்க. ஓகே, சொல்லுங்க என்ன கேள்வி? எல்லாரும் ஜாதகம் கல்யாணம் பண்றாங்க இல்லையா? ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆமா, எல்லாரும் நல்லா வராங்களா? நான் அதுதான் சொல்றேன். இப்ப கிடையாது, இல்ல கிடையாது. கிடையாது. ஓகே, அப்ப ஜாதகம் என்ன பிரயோஜனம்? ஒத்த காசு பிரயோஜனம் இல்ல. இல்ல இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க சாமி, கல்யாணம் நடக்கும்போது ஜாதகத்தை பாத்துடுறாங்க. பாத்துட்ட பிறகு என்ன ஆகுதுனாக்கா, ஜாதகம் சரியில்லை அப்படின்னு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஜாதகம் பாக்குறான்ல அந்த பூசாரி இருக்காங்க, சரி ஜாதகம் நல்லா 8 பொறுத்து இருக்கு, 9 பொறுத்து இருக்கு வச்சுக்கோமே, அவனால ஒரு கேரண்டி வந்து லெட்டர் சைன் பண்ணி கொடுக்க முடியுமா? அதாவது எந்த பிரச்சனையும் வராது. அவன் சொல்றதே பொய். அப்படியே கேரண்டி தருவான்? அதுதான் சாமி, அதை எவனும் யோசிக்க மாட்டான். நானு ஒரு 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 இது கேள்விப்பட்டேன் சாமி. ஒருத்தவங்க வச்சுக்கங்களேன், சின்ன வயசுல இருந்தே வந்து பரிகாரம் பண்ணிட்டே இருக்காங்களாம், இன்ன வரைக்கும் கல்யாணம் நடக்கல. பொய். அதான் சாமி. ஐயோ கடவுளே, என்னத்த சொல்றது போங்க, எல்லாம் முட்டாளா இருக்காங்க, முட்டா பயலா ஆயிட்டாங்க சாமி. நம்மள முட்டாளாக்கி விட்டாங்க. எந்த பரிகாரம் கிடையாது சார், பரிகாரம் கிடையாது, ஒண்ணும் பரிகாரம் கிடையாது. செஞ்சா நடந்ததுதான் பரிகாரம். ஒண்ணும் கிடையாது. கல்யாணம் நீங்க பண்ணீங்கன்னாக்கா பிரச்சனைன்னு வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க தான் வாழணும், அவ்வளவுதான். இப்ப என்னன்னா சாமி என்ன பண்றாங்கன்னாக்கா, கல்யாணத்துல வந்து இவங்க ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதான், அதுக்காக வந்து இவங்க தயார் பண்றாங்களாம் இப்பயே. சரியா சாமி? ஆனா என்ன பிரச்சனைனாக்கா, இவனோட பேக்ரவுண்டும் அவளோட பேக்ரவுண்டும் வேற, இவளோட மைண்ட் திங்கிங்கும் அவளோட மைண்ட் திங்கிங்கும் வேற. சரி சாமி? இவளோட வளர்ப்போம் அவனோட வளர்ப்போம் வேற. கண்டிப்பா அங்க பிரச்சனை வரதானே சாமி செய்யும், எப்படி வராம போவோம்? அதை புரிஞ்சுக்கிட்டே வழி நடத்திட்டு போக வேண்டியதானே. நான் போங்க, எல்லாம் முட்டாப்பையெல்லாம் இருக்காங்க சாமி, என்னதான் சொல்றது தெரியலையே. அங்க எப்படி சாமி ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றாங்களா? தமிழ்நாட்டில் உள்ளவங்க கூட ஜாதகம் பாக்குறான். ஜாதகம் வந்து மெயினா பாக்குறதுக்கு எப்படியாச்சும் அதுல ஒரு குறை இருக்கும், அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கன்னு காசு பிடிக்கிடுவாங்க நம்ம கிட்ட. ஜாதகமே போய் சார், ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 8 கட்டம் போட்டிருக்கான் இல்லையா? சொல்லுங்க, ஜாதகத்துல 8 கட்டம் போட்டிருக்கான். 12 கட்டம். சந்திரன் எல்லாம் போடுவோம், சூரிய சார் போடுவோம், காது கேது அங்க எல்லாம் வச்சா போடுவோம். எல்லாம் கோயில் மேல இருக்கு. சரி, இவருக்கு கணக்கு வருமா அது? ஆமா, இந்த இவன் எப்படி கட்டத்தை கரெக்டா போடுறான்? அப்ப குரு பாரு பாக்குறான், குரு பார்த்தா கல்யாணம் ஆயிடுப்பான். குரு பார்க்கல, குரு பார்வை வரும். இதுல கொடுமை என்ன தெரியுமா சாமி, இந்த சார் படிக்கமா இல்ல சார், நிஜமா தெரியல. ஒரு தடவை கொஞ்சம் முந்தி வருஷம் முன்னால பெரிய பாறை மாதிரி வந்து விழுப்பு தெரியுமா? அதாவது ஒரு மித்தியோ வந்து விழ போகுதுன்னு சொன்னாங்க. வேன்ல விழுந்தது, குரு விழுந்து வேன்ல வந்து விழுந்தது. சரி, விழும்போது தமிழ் விழுந்துன்னா பாருங்க, அமெரிக்கால எல்லாம் பட்டு பிடிச்சானுங்க. புது வீட்டுல 21 பேர் அந்த டைமுக்கு கொளுத்தினாங்க சார். அடாப்பாவீங்களா, தற்கொலை பண்ணிட்டாங்க. அப்படியே மோச்சு நேரம் போயிடுவாங்க. இல்ல சாமி, இது என்ன தெரியுமா, இந்த ஜாதகம் இப்படின்னு வரும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவ இருக்கால இத வந்து ஒரு இதா வியாபாரமா பண்ணி விட்டா. அவ ஏதாச்சும் டாபிக்ல வந்துடுறாள் நம்ம கிளாஸ்க்குள்ள சாமி. நீங்க அதான் சாமி எப்படியும் வந்து அதை நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவ எங்கேயாச்சும் ஒரு நாளாச்சும் குறுக்குல வந்துடுறாங்க இந்த அவ. இல்ல
இப்ப அவ யாரு மேல என்ன இல்ல இல்ல, இல்ல அவ மேல என்ன சாமி கோபத்தில் இல்லைங்க உங்களுக்கு? கோவம் இல்ல, அவ பேரே பார்ப்பான். சரியா? சரி இருக்கட்டும். ஜாதகம் பார்ப்பான், இதை பார்ப்பான், அதை பார்ப்பான். அது வந்து தப்பு இறைவனை தப்பு பார்ப்பார். தப்பு இல்லை, தப்புங்க. ஆ, சரியா புரியுது, நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்கய்யா. 5 வயசுல வந்து அவங்களுக்கு ஆ, பூனல் போடுவாங்க, ஆமா. போட்டு ஜபம் பண்ணி கொடுப்பாங்க. ம், ஜபம் ஒண்ணு பண்ணணும், பிராயத்தை பண்ணணும், டெய்லி பண்ணணும். ம். டெய்லி பண்ணிதான் வந்தாங்கன்னா ஆனால பாப்பான்னு வச்சான் அவனுக்கு. ஓ, அப்படியா? அவன் இப்போ 5 வயசு பொண்ணு போட்டாங்கல்ல, ஆ, மதனை திருத்துறாங்க. ம். இல்ல 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 விடுங்க, அவன் எதையோ பாக்குறான். ஆனா அவ வந்து பண்ண வேலை இது நீங்க ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தான் தெரியும். சாமி, நான் சொல்றது பொய்யா? அவன் பாப்பான்னு சொன்னது பேர் சொன்னது இல்ல, அதை சொன்னேன். விட்டுருங்க, அதை விட்டுருங்க. நான் சொல்ற விஷயம் பொய்யான்னு கேக்குறேன். அது நல்லா இருக்காது. நல்லவங்க இருந்துட்டு போட்டோம் சாமி, நல்லவங்க இருந்துட்டு போட்டோம். அது ஒரு டீமா வேலை பார்த்தாங்களா இல்லையா சொல்லுங்க சாமி. நீ வாயத்தை ஏமாத்துறேன், ஏன் ஏமாந்து போறேன்? நான் ஏன் ஏமாறுறேன்? முன்னோர்கள் ஏமாந்துருக்கானுங்க சாமி, நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? இன்னொருதான் சொல்றேன், ஏன் ஏமாந்து போறேன்? தானே, அதான் சொல்றேன், ஏன் ஏமாந்த நீ? நீ ஏமாந்தது மட்டும் இல்லாம பல தலைமுறையா அடிமையாக்கி வச்சிருக்கிறிய, அதெல்லாம் பிரச்சனை. இன்னுமா மாறலையே அது? இன்னும் மாறல சாமி. இன்னும் வந்து இப்ப இன்னும் பாருங்க, இப்ப வந்து காது குத்தா சாவா என்னன்னா அவ கூப்பிட்டு வந்து செஞ்சாதான் சரியா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் உயிர் வந்து மோச்ச அடையாது அப்படின்னு. குழந்தை காது குத்த கூட ஆடு வெட்டு, கோழி வெட்டு அப்படி வெட்டுறானுவா, வெட்டி பூஜை போடுறாங்க. இடையில ஒரு கேஸ் வந்துச்சு சாமி. இடையில ஒரு கேஸ் வந்துச்சு. இவங்க அப்பாவோ யாரோ இறந்துருக்காங்க, ஒருத்தவங்களோட அப்பாவா இல்ல யாரு தெரியல இறந்துருக்காங்க சாமி. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கருமாதி செய்யறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. அவரு என்ன பண்ணிருக்காரு, ஒரு லிஸ்ட போட்டிருக்காரு சாமி. எனக்கு இதெல்லாம் ஐட்டம், காசு வாங்கினது ஒண்ணு சாமி, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. அதுல வந்து என்ன போட்டிருக்காரு, இது வேணும், செருப்பு வேணும், இது வேணும், காய்கறி வேணும். அதுல முக்கியமான ஒரு ரேட்டு என்ன போட்டிருக்காருனாக்கா, புடவை வேணும், அப்புறம் பால் மாவு, பிள்ளைங்க பால் மாவு எல்லாம் வேணுமா. அடப்பாவி, அதெல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் போட்டிருக்காரு அவரு லிஸ்ட். பெரிய ஆளு, அவரு பெரிய ஆளு. குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, கொடுத்து காலில் விழுந்து அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இல்ல, இது எதனால எனக்கு கோவம் வருதுன்னா சாமி, கடவுள்ன்ற பேர்ல அடிமையா வச்சிருந்தாங்களா, அது சொல்றேன். இன்னும் அப்படிதான் இருக்காங்க, இன்னும் அப்படிதான் இருக்காங்க. எங்க மரமண்டைங்களுக்கு ஏறுது. போறோம், போதும், எப்படியோ இன்னைக்கு வச்சு செஞ்சாச்சு. நம்ம சப்ஜெக்ட் வந்துரும். சரி சொல்லுங்க மக்களே, கேளுங்கப்பா. நிறைய பேர் வந்துருக்கீங்க. யாரு? சென்ட்ராயன், உமா, தயவுன்னு ஒரு ஆள் இருக்கீங்க. யாரு தயவு? ஏற்கனவே வந்திருக்கேன், தேனியில வந்துருக்கீங்களா? ஓகே ஓகே. ஆமா ஆமா, குரலை கேட்டதான் ஒரு ஞாபகம் வருது. ஐயா ஒரு கேள்வி கேளுங்க. இந்த எண்ணங்கள்ல இருந்து எப்படி விடுபடுறது? அந்த எண்ணங்கள் வரும்போது நீங்க அதுல இருந்து விடுபட வேண்டாம். அது வெறும் எண்ணங்கள் நினைச்சு அது வந்து நீங்க அதுக்கு என்டர்டெயின் பண்ணாம இருந்தாலும் போதும்னு நான் நினைக்கிறேன். என்ன சமயம் இல்ல, போறோம். இல்ல சாமி, நம்ம தியானம் பண்றோம்ல, நம்ம தியானம் பண்ணும்போது நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? அதை என்டர்டெயின் பண்ணாதேன்னு சொல்லி கொடுத்தீங்க சாமி. அதான் நான் சொல்றேன். இப்ப அந்த எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, அது வந்து ஒரு ரியாலிட்டின்னு நினைக்கிறோம். இப்ப என்னன்னாக்கா, அது உண்மைன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அதுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து அதை வளர்த்து பெருசாக்கி பூதாகாரமாக்குறது நம்மதான். இன்னொன்னு வந்து சாமி, அந்த எனர்ஜி கொடுக்கறனால அதே நினைச்சுட்டு அது நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு தெரியுங்களா சாமி? திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். இந்த ரெண்டாவது ஒரு ஞாபகம் பண்ணிக்குது சாமி. மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்தா.
எப்படி சொல்லுங்க சாமி. என்ன சாமி, யாருக்கு தெரியுமா அந்த குரல்? சொல்லுங்கப்பா. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றதை மற்ற அவையா மற்ற அதையா தள்ளினும் தள்ளாமை. என்ன சாமி? அதே அந்த வயது தான் சொல்லுவோம், அடுத்த சொல்றது இல்ல. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்தா. தெரியாதுன்னு சொல்றீங்க, அதுதான் சரியா? சரிதான். பாரியா? ஓகே. அது என்ன சொல்றாங்க சாமி, இங்க பாருங்க, நம்ம நிறைய நெகட்டிவ் நினைச்சிட்டு இருக்கோம். சரியா சாமி? அப்ப திருவள்ளுவர் என்ன சொல்றாருனாக்க, நினைக்கிறதே நினைக்கிறேன் அது ஃப்ரீ தானே, ஃப்ரீ தானே. ஏடா நல்லதுதான் நினைச்சிட்டு போகலாடா, ஏன்டா கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லது நினைச்சிட்டே இருப்போம் சாமி. அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு அந்த நல்லதை கெடுக்கிறதுக்கு தள்ளும். அதை தள்ளிட்டு இது பூர பார்க்கும். அதை பூர பார்க்காம எண்ணங்கள் உயர்வா வச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான். இப்ப என்ன பிரச்சனை சாமி, நமக்கு ஏற்படுற எண்ணங்கள்லாம் எது நமக்கு வேண்டாமோ அதுதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உண்டாக்கி விட்டுருது, பயம் அப்படின்ட்டு. இது நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த மூளைன்றது எதுக்கு இருக்குனாக்க, நம்மள பாதுகாக்கிறதுக்கு அதோட வேலை. இப்ப உதாரண சாமி, நம்ம கண்ணுல பாக்குறோம்ல, இப்ப நமக்கு ஆடி ஒட்டே போறோம்ல, ஏதாச்சும் ஒண்ணு குறுக்க போச்சுன்னா கண்ணுல பார்த்து எவ்வளவு வேகமா பிரேக் போட்டுறோம். அது தானா நடக்குது தானே. மூளையோட வேலையே அதுதான். அப்ப அது என்ன செய்யுதுனாக்கா, சில இதை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்க கவலைப்பட்டீங்க, வருத்தப்பட்டீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்துக்கு 2 வாரி துன்பப்பட போறீங்கன்னு அர்த்தமா. பிகாஸ் worrying is like you are suffering twice for the problem. ஒன்னு ப்ராப்ளம் வந்துருச்சு, ப்ராப்ளமே வரல, அதுக்கு முன்னாடி நீ துன்பப்பட்டுட்ட. அப்புறம் ப்ராப்ளம் வந்த பிறகு இன்னொரு வாட்டி துன்பப்பட போற. 2 வாட்டி துன்பப்படுவார். எதுக்கு உனக்கு இந்த 2 வாட்டி துன்பம்? சரி ஜமி, அண்ணா நான் ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணுப்பா. இப்ப ஒருத்தர் கேட்டாரு எண்ணத்துல இருந்து எப்படி விடுபடுவதுன்னு. நானும் ரொம்ப இது மாதிரி கேட்டிருக்கேன், எப்படி எண்ணத்தை ஸ்டாப் பண்றது, எப்படி விடுபடுவது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வல்லார் இதெல்லாம் படிக்கும் பொழுது அவர் சில இடத்த சொல்லியிருக்காரு, மனதை அடக்க நினைச்சக்கா முடியாது, அது இன்னும் அங்காரமாகும், ஆனா வசப்படுத்தலாம், அதை அறிஞ்சிக்கிட்டா வசப்படுத்தலாம் அப்படின்னு. அப்படியே அது எப்படி என்னோட வாழ்க்கையில அது நான் கொண்டு வருது சிந்திக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து தோணுச்சு. என்னன்னாக்கா, நம்மளோட மனம் செய்யப்பட்டது, அதாவது கொடுக்கப்பட்டது எண்ணங்கள் உற்பத்தி பண்றதுக்கு தான். ஸோ அப்ப அதுக்கு மேல உள்ள நிலைகளை நானும் அனுபவிச்சது இல்லை பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு உணர்வு தோணுச்சுன்னா, சரி அந்த எண்ணத்தை நிறுத்த வேணாம். எண்ணம் கெட்ட எண்ணம் வந்துச்சுனாக்கா, வள்ளலார் நெறி, இப்ப திருக்குறள், இப்ப இந்த மாதிரி பெரிய பெரியவங்க சொற்கள் அவங்க கவியில எழுதியிருப்பாங்க இல்லையா, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நெறியில இருக்கணும்னு, அதுக்கு ஏற்றவாறு அந்த எண்ணத்தை மாற்றியாம அப்படின்ட்டு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா. அதுதான் தம்பி, நீ நிப்பாட்ட முடியாது, அது வேலையை அது பாத்துக்கிட்டு இருக்கு. அதான் நம்ம சொன்னேன், அது பயாலஜிக்கலி மூளை என்ன வேலையை பார்க்கணுமோ அது வேலையை அது கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. நீதான் அது சொல்றதை நம்பிட்டு இது இப்படியா இருக்குமோன்ட்டு ஒரு கற்பனைக்கு போயிடுற, இமேஜினேஷன். நம்மளுக்கு 2 பிரச்சனை தான், ஒன்னு மெமரி, இன்னொன்னு இமேஜினேஷன். மெமரின்றது கடந்த காலம் நடந்ததை நினைச்சு கவலைப்படுறது, வருத்தப்படுறது, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது, இமேஜின் பண்றது. இது 2 தான் பிரச்சனை. இந்த இமேஜின் பண்ணும்போது நல்லதா பண்ணிட்டு போக்கப்பா, முடிஞ்சிச்சு. வல்லார் சொல்றாரு சமே, வல்லார் சொல்லும் போது என்ன சொல்றாரு, உரைமனம் கடந்த ஒரு வெளி மேல் அரசு செய்தவங்க. இந்த மனம் உரைச்சுக்கிட்டே இருக்குதான் சொல்றாரு சமே, அதை கடந்து போகணுமா நிப்பாட்டுன்னு சொல்றாரு சமே. என்ன சாமி சொல்றீங்க? எங்க மைக்க பத்தி பேசுங்க சாமி, நீங்க அங்க நம்ம கீழே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. கடந்து போகணும்னு சொல்லுங்க. எங்க நீங்க சொன்னது ஒண்ணு வழங்க மாட்டேங்குது. ஒரே மனம் கலந்த பெருவில் சொல்றாருல. இப்ப மனதை நிப்பாட்டணும் நீங்க கிளம்புனீங்கன்னு வச்சீங்கன்னா, அது கிளம்பவும் பாருங்க. நான் தியானம் பண்ணும்போது முதல்ல நான் அப்படிதான் பண்ணிருக்கேன். சின்ன ஆடாது என்ன நிப்பாட்டுவோம் பார்த்தாக்கா எங்கேயோ கொண்டு போயிட்டு எங்கேயோ விட்டுருவோம். இப்ப நான் பண்றது இல்ல.
இப்ப நான் என்டர்டைன் பண்றது சாமி. நான் புருவமத்தில உள்ள உணர்ச்சி அது வந்துச்சு, அது அது வேலைய அது பாக்குது அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்துல அப்புறம் வந்து கப்பு சுப்புன்னு ஆயிருது. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் கழிச்சு. என்ன சாமி? யாவது வேற ஒண்ணு வரும். ஏதாவது ஒண்ணு வருது, ஆனா குறையுது இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு வருது, ஆனா குறையுது. ஒண்ணு பார்த்து ஒண்ணு வரும், வந்துட்டே தான் இருக்கும். நிக்கவே நிக்காது. எப்படின்னா பார்த்து அதான் இல்லதான் ஜெயிச்சிருக்கேன். இன்னொன்னு யோசிச்சேன் சாமி, இந்த மனம் வந்து எத்தனை ஜென்மம் டெவலப் ஆயிருக்கும். சரியா சாமி? அப்புறம் சாதாரண விஷயமா? கஷ்டத்திலே கஷ்டம் என்னமோ வல்லார் சொன்னார் ஒரு பாட்டு, சொல்லுங்க சாமி. கஷ்டத்திலே கஷ்டம் வந்து என்னது? ஏதோ ஒரு கஷ்டம், இதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கு சாமி. நம்ம பார்த்திருக்கோம். கஷ்டத்திலே என்ன கஷ்டம்னாக்கா மனதை அடக்குறதா இல்ல ஆசையை விடுறதா என்னமோ ரொம்ப கஷ்டம் இருக்கா அது மாதிரி? இல்லையே, எது கடினம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இது மனசை பத்தி நான் ஒரு இதுல படிக்கல, அது படிச்ச ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு இது ஞாபகம் இருக்கு. என்னன்னா அவர் வரிசையில சொல்லிட்டு வருவாரு, அரிதான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வருவாரு, இதெல்லாம் முடியும் 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 சொல்லிட்டு அப்ப கடைசியா வந்துட்டு அருட்பெரும் ஜோதியை காண்பது அரிதுன்னு சொல்லுவாரு. அது மட்டும் எனக்கு தெரியும். அது ஒண்ணு இருக்கு அதுல. சரி சாமி, முடிச்சுக்குமா? தெரியலையே, நீங்க முதல்ல முடிங்க, அப்புறம் தான் அவங்க வருவாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவள்ளை கரணம் ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம் ராமலிங்க அவயம். வந்தாலும் சாமி வந்தாலும், அனைவருக்கும் வந்தாலும், எல்லாருக்கும் வந்தாலும் வாழ்க. நன்றி. நன்றி சாமி. ஓகே.